Hello, my dear lovable and soulful friends. நம்ம ஓசோ அவர்களின் யோகா அண்ட் தந்திரா பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதோட கண்டினியூட்டி இப்போ பார்க்கலாம். தந்திரா சேஸ் தேர் இஸ் நோ duality. There is duality, then you cannot put them together, and howsoever you try, they will remain two. Howsoever put together, they will remain two, and the fight will continue, and the dualism will remain. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, நம்மக்கிட்ட இரட்டைத்தன்மை அப்படின்றது இருக்கக்கூடாது. இரட்டைத்தன்மைனா என்ன? இப்போ உங்களுக்கு என்ன டெய்லி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்கள் மனசோட போராடிக்கிட்டே இருக்கிறீங்க. மனது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கும், நீங்கள் அதை கேட்போமா வேணாமா, அதை எடுத்து செய்வோமா வேணாமா அப்படின்னு நீங்கள் இரட்டைத்தன்மையோட உங்கள் மனசோட டெய்லி போராடிக்கிட்டே இருப்பீங்க. If the world and the divine are two, then they cannot be put together. If really they are not two, they are only appearing as two. அதாவது இந்த வேர்ல்டு இருக்குது, அதே மாதிரி நம்ம இறைத்தன்மை அப்படின்றது. இந்த இறைத்தன்மை வேற, இந்த வேர்ல்டு வேற அப்படின்னு நீங்கள் ரெண்டாக நினச்சிட்டிங்க அப்படின்னா, இது ரெண்டையுமே ஒன்றாவே ஆக்கவே முடியாது. அது எப்பயுமே ரெண்டாக தான் இருக்கும். If really they are not two, they are only, அப்படி எல்லாமே ஒன்று தான் அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா, they are only appearing. அது ரெண்டு பொருளாக நம்மளுக்கு காட்சி அளிக்குதே தவிர, ஆனால் அது உண்மையில் ரெண்டுமே ஒருமைத்தன்மை தான். only then can they be one. If your body and soul are two, then they cannot be put together. அதே மாதிரி உங்களோட உடம்பும் உங்களோட சோல் ஆன்மாவும் இரண்டும் வெவ்வேறு அப்படின்னா அது ரெண்டையுமே எப்பயுமே நீங்கள் இணைக்கவே முடியாது. If you and the God are two, then there is no possibility of putting them together. They will remain two. இப்போ நீங்களும் கடவுள் அப்படின்னு நம்ம சொல்கிறதும் ரெண்டுமே தனித்தனி. அவர் ஒருத்தர், நம்ம ஒருத்தவங்க தனியானவங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் ரெண்டு பேர்த்தையுமே இணைக்கவே முடியாது. தந்திரா சேஸ் தெர் இஸ் நோ duality. இதுக்கு முன்னாடி பார்த்தலன்னா யோகா தான் உங்களை பிரிச்சுட்டு இருக்கு. நீங்களும் கடவுளும் தனி, நீங்களும் இந்த உலகமும் தனி அப்படின்றது மாதிரி யோகா ஃபைட் பண்ணிக்கிட்டே இருக்குது. உங்கள் மனசோட ஃபைட் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க. தந்திரா சேஸ் தெர் இஸ் நோ duality. தந்திராவில் எந்த இரட்டைத்தன்மையும் கிடையாது. இட் இஸ் ஒன்லி அன் அப்பியரன்ஸ். இது ஜஸ்ட் ஒரு அப்பியரன்ஸ் தான். So why help appearance to grow more? Tantra says, why help this appearance of? இந்த அப்பியரன்ஸ் நமக்கு எதுக்குன்னா, இந்த இரட்டைத்தன்மை மாதிரி தெரிகின்ற அப்பியரன்ஸ் அப்படின்னா இந்த இயற்கையோட டிசால்வ் இட், அதோட கரைஞ்சு போகிறதுக்கு தான். இட் இஸ் திஸ் வெரி மூமெண்ட். இந்த நேரத்தில் இந்த நொடியிலேயே நீங்கள் அந்த இயற்கைத்தன்மையோட கரைவதற்கு தான் இந்த அப்பியரன்ஸ். பி ஒன், எப்பயும் ஒரே ஒருமையாக இரு. த்ரூ அக்செப்டன்ஸ் யூ பிகம் ஒன். எப்போ இந்த ஒருமைத்தன்மையாக அடைய முடியும் அப்படின்னா, ஒரு விஷயத்தை நீங்கள் அக்செப்ட் பண்ணால் மட்டும்தான், அதாவது ஏற்றுக்கொள்ளும் போது மட்டும்தான் அது எந்த விஷயமாகவும் இருக்கட்டும், நீங்கள் செய்கிற எல்லா விஷயமே ஃபஸ்ட்டு நம்ம உடம்புக்குள்ளே இருந்து எல்லா விஷயங்களுமா இருக்கட்டும், இல்லை வெளி உலகத்தில் நம்ம மற்றவங்க கூட பழகிற விஷயங்களாக இருக்கட்டும், அது எல்லாமே டுவாலிட்டி நீங்கள் ஏற்றுக்கிட்டு அக்செப்ட் பண்ணும்போது மட்டும்தான் உங்களுக்கு தந்திரா பி ஒன் ஒருமையாகாமல் த்ரூ அக்செப்ட் யூ பிகம் ஒன். நீங்கள் ஒருமைத்தன்மையாக ஆக முடியும். நாட் த்ரூ ஃபைட். சண்டை போடுற மூலமாக நீங்கள் ஆக முடியாது. அக்செப்ட் த வேர்ல்ட், அக்செப்ட் த பாடி, அக்செப்ட் எவ்ரி திங் தட் இஸ் இன்ஹெரண்ட் இன் இட். இன்ஹெரண்ட்னா உள்ளார்ந்த. இந்த ஃபஸ்ட்டு இந்த உலகத்தை அக்செப்ட் பண்ணுங்கள், உங்கள் பாடி அக்செப்ட் பண்ணுங்கள், அக்செப்ட் எவ்ரி திங், எல்லாமே அக்செப்ட் பண்ணுங்கள். நீங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் ஒன்லி அக்செப்டர்ஸ், ஏற்றுக்கொள்பவரால் மட்டும் இருங்க. டோன்ட் கிரியேட் எ டிஃப்ரெண்ட் சென்டர் இன் யுவர் செல்ஃப். உங்களுக்கு
நீங்கள் வந்து டோன்ட் கிரியேட் டிஃப்ரெண்ட் சென்டர் இன் உங்களுக்குள்ளேயே நீங்கள் ஒரு வேறு விதமான உங்களோட ஆழ்ந்த அந்த மையத்தை வந்து அந்த ஆழ்மனத மையத்தை வந்து நீங்களாக புதுசாக கிரியேட் பண்ணாதீங்க. பிகாஸ் ஃபார் தந்த்ரா தட் டிஃப்ரெண்ட் சென்டர் இஸ் நத்திங் பட் த ஈகோ. ஏன்னா தந்த்ராவில் என்னன்னா அந்த டிஃப்ரெண்ட் சென்டர்னால் வந்து ஒன்றும் ஆக போகிறதில்ல, ஈகோ மட்டும்தான் இருக்கும். ஃபார் தந்திரா ரிமெம்பர் தட் இஸ் நத்திங் பட் த ஈகோ, டோன்ட் கிரியேட் அன் ஈகோ. எப்பயுமே அந்த ஈகோவை வந்து நீங்கள் உங்கள் மனசில் வந்து உருவாக்காதீங்க. ஜஸ்ட் பி அவேர் வென் யூ ஆர். நீங்கள் யாரோ அதில் வந்து கவனமாக இருங்க. இஃப் யூ ஃபைட் தென் த ஈகோ வில் பி தேர். நீங்கள் எங்கேயெல்லாம் சண்டை போடுறீங்களோ அங்கே வந்து உங்களோட ஈகோ தான் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு. அங்கே தான் ஈகோ இருக்குது. ஈகோன்னா என்ன? அது நான் தான் பெரிய ஆள் அப்படின்றது. அது வந்து எப்படின்னா நீங்கள் வெளியில் ஒரு ஆள்கிட்ட சண்டை போடுறது மட்டும் கிடையாது, உங்களுக்குள்ளே நீங்கள் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க. உங்கள் உணர்வுக்குள்ளேயே உங்களோட ஈகோ உங்களுக்கு எதிராகவே சண்டை போட்டுக்கிட்டே இருக்குது. அது உங்கள் மனசுக்குள்ளே நடக்கிற விஷயம். அந்த இயற்கையான விஷயத்துக்கு கூட நீங்கள் ஈகோ போட்டு சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும்போது என்னென்னா உங்களோட அப்பியரன்ஸ் ஆல்ரெடி மாறும். ஸோ இட் இஸ் டிஃபிகல்ட் டு ஃபைண்ட் அ யோகி ஹூ இஸ் நாட் ஆன் ஈகோயிஸ்ட். அதே மாதிரி தான் ஒரு யோகா பண்ணுறவர் யோகி. அந்த யோகிட்ட வந்து நீங்கள் ஈகோ இல்லாத, அதாவது தற்பெருமை இல்லாத ஒரு யோகியை உங்களால் பார்க்கவே முடியாது. அவர் வந்து தன்னை பற்றி தற்பெருமையாக கொள்ளலை அப்படின்னா கொள்ளாமல் அவர்னால் இருக்கவே முடியாது. நீங்கள் அவருக்கு மரியாதை கொடுக்கல, அவர் காலில் விழுகலை அப்படின்னா அவர் கண்டிப்பாக அவர் கோபம் அடைவார். என்னைய நீங்கள் மதிக்கலை, இது பண்ணலை அப்படின்னு ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் கொடுக்கல. பட் தே கேனாட் பி ஈகோலெஸ். ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஈகோலெஸ் பற்றி அவங்க வந்து பேசுவாங்க. ஆனால் தேர் வெரி ப்ராசஸ் கிரியேட்ஸ் த ஈகோ. அவர்களோட அண்ட் யோகிஸ் மே கோ ஆன் டாக்கிங் அபவுட் ஈகோஸ்லெஸ்னஸ். யோகி என்ன பண்ணுவாங்க, அவங்க ஈகோயிஸ்டாக தான் இருப்பாங்க. ஆனால் அவங்க பேசுகிறது எல்லாமே ஈகோலெஸ்னஸ், ஈகோ இல்லாமல் எப்படி இருக்கிறது அப்படின்னு பேசுவாங்க. ஆனால் உண்மையிலேயே அவங்க அவ்வாறு வாழ முடியாது. ஏன்னா அவங்களோட அவங்களோட ப்ராசஸ் தான் ஈகோவே கிரியேட் பண்ணுது. புதுசாக அவங்க என்னென்னலாம் ஃபாலோ பண்ணுற, என்னென்னலாம் இயற்கைக்கு மாறாக அவங்க ஒரு லைஃப் வாழ்கிறாங்களோ அப்போ வந்து அவங்க தான் அந்த ஈகோவே அவங்க கிரியேட் பண்ணுறாங்க. த ஃபைட் இஸ் த ப்ராசஸ். அந்த சண்டை போடுற தன்மை தான். சண்டைனா நீங்கள் வெளியில் எடுத்துக்காதீங்க, உங்களுக்குள்ளேயே சண்டை. உங்களோட உணர்வுகள்லாம் நம்ம என்னென்னு பார்த்துட்டோம். நம்மளோட இயற்கையான உணர்வுகள். அந்த உணர்வுகளுக்கு எதிராக நீங்கள் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. அங்கே தான் ஈகோ வந்து கிரியேட் ஆகுது. இஃப் யூ ஃபைட் யூ ஆர் பவுண்ட் டு கிரியேட் அன் ஈகோ அண்ட் தென் மோர் யூ ஃபைட். இப்படி நீ வந்து அடிக்கடி உனக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறதுனால நீ என்ன ஆகுது, த மோர் ஸ்ட்ரென்தன்ட் த ஈகோ. உன்னோட ஈகோ வந்து ரொம்ப அதிகமாகுது. இப்போ நீங்கள் வந்து உங்கள் உணர்வுகளை ஃபுல்லாக அடக்கி எல்லா உணர்வுகள் பசி, தூக்கம், காம உணர்வு, கோபம்னு சொல்ல முடியாது. இந்த உணர்வுகள்லாம் நீங்கள் அடக்கி வந்து அதில் ஸ்ட்ரென்த்தன் ஆகுறீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களோட டிஃப்ரெண்ட் மையம் சென்டரை வந்து வேறு விதமாக ஃபார்ம் பண்ணிட்டீங்க. இஃப் யூ வின் இன் யுவர் ஃபைட் தென் யூ வில் அச்சீவ் த சுப்ரீம் ஈகோ. இந்த உணர்ச்சிகள்லாம் நீங்கள் கட்டுப்படுத்தி நீங்கள் அதில் வெற்றி அடைஞ்சிடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் என்னன்னா பெரிய ஒரு சுப்ரீம் ஈகோ, அந்த நிலைமைக்கு வந்து நீங்கள் வந்துடுறீங்க. ஈகோனா என்ன, நான் பெரியாள் அப்படின்றத வந்து காமிக்கிறது தான். அப்போ வந்து நீங்கள் இதை கட்டுப்படுத்தி அதில் வெற்றி அடைஞ்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு சுப்ரீம் ஈகோவாக மாறுறீங்க. தந்திரா சேஸ் நோ ஃபைட். தந்திரா ஆனால் என்ன சொல்லுது, ஃபைட்டே கிடையாது, ஒரு ஃபைட்டும் கிடையாது, நீ என்ன வேணாலும் பண்ணு, நோ ஃபைட், தென் தேர் இஸ் நோ பாசிபிலிட்டி ஆஃப் த ஈகோ. அப்போ அங்கே என்ன வருது, ஈகோவே வராது. ஓகேவா? இஃப் வி அண்டர்ஸ்டாண்ட் தந்திரா தென் there will be many problems, because for us if there is no fight there is only intelligence, then there will be many problems. if we understand, நம்ம வந்து எப்போ அந்த தந்திராவை புரிஞ்சுக்கிறோமோ அப்போ பல ப்ராப்ளங்கள் நமக்கு வருது. ஏன்னா
பிகாஸ் ஃபார் அஸ் இஃப் தேர் இஸ் நோ எங்கே வந்து ஃபைட் இல்லையோ அங்கே வந்து என்ன இருக்குது? இன்பம். ஒன்லி இன்டெலிஜென்ஸ்னால் இன்பம் வருது. ஓகேவா? நோ ஃபைட் மீன்ஸ் இன்டெலிஜென்ஸ் ஃபார். எங்கேயுமே ஃபைட் இல்லைன்னா என்ன ஆகுது? அங்கே வந்து ஒரு இன்பத்தன்மை உருவாகுறது. அண்ட் தென் வி பிகேம் அஃப்ரைட். அதுக்கப்புறம் என்ன ஆகும்? நம்ம ரொம்ப இன்பமாக இருந்தாலும் நமக்கு ஒரு பயம் வருது. வி ஹவ் இன்டெல்ஸ்ட் ஃபார் லைஃப்ஸ் டுகெதர் அண்ட் வி ஹவ் ரீச்ட் நவ் வேர் அண்ட் வி ஹவ் ரீச்ட் நோ வேர் பட் ஃபார் தந்திரா இன்டெலிஜென்ஸ் இஸ் நாட் அவர் பட் தந்திரா என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் இன்பமாக இருக்கிறதும் அது நம்மளோட குறிக்கோள் கிடையாது, அது இன்பமானது கிடையாது. ஓகேவா? நம்ம வந்து சண்டை போடலைன்னா நல்லா ஜாலியாக இருக்குது, இன்பமாக இருக்கிறோம் அப்படின்னா அது வந்து நம்மளோட நோக்கம் கிடையாது. தந்திரா சேஸ் இன் இன்டெல்ஸ் பட் பி அவர். தந்திரா என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் இன்பமாக இருக்கிறீங்க, ஏன்னா உங்களுக்கு எந்தவித ஈகோ வந்து கிடையாது. உங்களுக்கு தேவையானதை நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்க. மற்றவங்களோட கருத்துக்களுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் அக்செப்ட் பண்ணி போய்கிட்டே இருக்கீங்க. அப்போ என்னது? உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. பட் வந்து இன்பம் கிடைக்கிது. ஆனால் அந்த இன்பத்தில் நீங்கள் ரொம்ப அவேராக இருக்கணும், ரொம்ப கவனமாக இருக்கணும், அதுலேயே மூழ்கிடக்கூடாது. யூ ஆர் ஆங்க்ரி. இப்போ நீங்கள் கோபமாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. தந்திரா வில் நாட் சே டோன்ட் பி ஆங்க்ரி. தந்திரா என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் கோபப்படக்கூடாதுன்னு சொல்லலை. ஓகேவா? தந்திரா இஸ் ஒன்லி அகெயின்ஸ்ட் ஸ்பிரிச்சுவல் ஸ்லீப்பினஸ், ஸ்பிரிச்சுவல் அன்கான்சியஸ்னஸ். ஓகேவா? இப்போ என்னன்னா தந்திரா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம ஸ்பிரிச்சுவல் ஸ்லீப்பினஸ்னால் என்னன்னு தெரியுமா? நீங்கள் ஸ்பிரிச்சுவல் இப்போ வந்து எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணும்போது உங்களுக்குள்ளே என்ன நடக்கும்னா, ஒரு வித இன்ப உணர்வு உங்களுக்குள்ளே ஏற்படும். அந்த இன்ப உணர்வு வந்து உங்களுக்கு ஒரு போதை மாதிரி ஆயிரும். இப்போ நீங்கள் ஜாலியாக சாப்பிட்டுக்கிட்டு டிவி பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா என்ன ஆகுது? உங்களுக்கு இன்பமாக இருக்கிற மாதிரி தோணும். ஆனால் வந்து அது வந்து கெடுதி தான். அதே மாதிரி தான் ஸ்பிரிச்சுவல்லையும் நீங்கள் எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு புது விதமான இன்பத்தை உணர்வீங்க. அதில் ரொம்ப கவனமாக இருக்க சொல்கிறாங்க. அதில் வந்து நீங்கள் மயங்கி தூங்கிடுவீங்க. ஸ்பிரிச்சுவல் ஸ்லீப்பினஸ் அண்ட் ஸ்பிரிச்சுவல் அன்கான்ஷியஸ்னஸ். இங்கே தான் வந்து இந்த ஸ்பிரிச்சுவல் லீடர்ஸ்லாம் வந்து லாக் ஆயிடுவாங்க. நான் எப்பயுமே ஆனந்தமாக இருக்கிறேன், சுகமாக இருக்கிறேன் அப்படின்ட்டு நிறையா பேர் வந்து யோகாவில் மேற்கொள்கிறவங்களுக்கும் ஒரு கட்டத்தில் இந்த ஒரு கான்ஷியஸ்னஸ் அந்த இதை ஃபீல் பண்ணுவாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, அவங்க அதுலேயே நல்லா இருக்கே அப்படின்ட்டு இதுதான் நம்மளோட அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆகும்னா அங்கேயே வந்து மயங்கிடுவாங்க. இதில் நிறையா பேர்த்துக்கு இந்த இது நடக்கும். பி அவர் அண்ட் பி ஆங்க்ரி. அதனால் என்ன சொல்கிறாங்கன்னா, உன்னோட இன்பத்துலேயும் நீ கவனமாக இரு, அதுலேயே விழுந்து மூழ்கிறாத. ஒரு வண்டு வந்து பூவில் குடி தேன் எடுக்குதுன்னா அதை குடிச்சிட்டு பறந்துடணும். ரொம்ப நல்லா இருக்கு அங்கேயே உறங்கிடுச்சுன்னா என்ன ஆகும்? பூ மூடிடும், வண்டு இறந்துடும். அது மாதிரி தான் இன்பத்துலேயும் நீங்கள் மூழ்கி விடக்கூடாது. அண்ட் திஸ் இஸ் த சீக்ரெட் ஆஃப் பி அவேர். அதனால என்னென்னா, உங்கள் ஆங்கிரியிலையும் உங்கள் இன்பத்துலேயும் ரொம்ப கவனமாக இருங்க. அண்ட் திஸ் இஸ் இதுதான் ஒரு சீக்ரெட் ஆஃப் த மெத்தட். that if you are aware, anger is transformed. அதாவது it becomes compassion. என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ உங்களுக்கு ஒரு கோபம் வருது, கோப உணர்வு வருது, அப்போ நீங்கள் என்ன பண்ணால் அதில் நீங்கள் அவேர் பண்ணணும். கோப உணர்வு வரும்போது ஒரு எனர்ஜி, ஒரு வேகம் வருது, அவங்க உடம்புல அப்படியே என்ன பண்ணுறீங்க, ஒரு டென்ஷன் எல்லாம், அது ஆக்சுவலாக அது ஒரு எனர்ஜி. இட் பிகம்ஸ், நீங்கள் அதில் அவேராக இருந்தீங்க அப்படின்னா அந்த எனர்ஜி வந்து ஒரு இரக்கமாக மாறுது. கம்பேஷனாக இரக்க உணர்வு. உங்களோட கோப உணர்வு டிரான்ஸ்ஃபார்ம் எப்படி ஆகுது? கம்பேஷன் இரக்க உணர்வாக மாறுது. ஓகேவா? புரியுதா உங்களுக்கு? இப்போ வந்து கோபம் வந்து உணர்வு, எவ்வளவு கோபமாக இருக்கிறீங்களோ அது வந்து ஒரு எனர்ஜி. அந்த எனர்ஜி நீங்கள் அவேராக இருக்கும்போது அதுவே இரக்கமாக மாறுகிறது. ஸோ தந்திரா சேஸ் டோன்ட் சே ஆங்கர் இஸ் யுவர் எனிமி. ஸோ தந்திரா என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் கோபப்பட்டீங்க அப்படின்னா அது வந்து உங்களோட எதிரி இல்லைன்னு சொல்லுது. இட் இஸ் கம்பேஷன் இன் சீடு. அதோட அடி இதில் வந்து இரக்கம்தான் கோபமாகவே மாறுது அப்படின்றாங்க. அந்த சீடு இன்சீடு, ஒரு சீடில் ஒரு ஆள் மனதில் இருக்கிற இரக்கம் அது ஒரு குறிப்பிட்டத்தில் கோபமாக மாறுது. த சேம் ஆங்கர், த சேம் எனர்ஜி வில் பிகம்
இதே கோபம் தான், இதே எனர்ஜி. The same anger, the same energy will become compassion. அதே கோபம்தான், அதே எனர்ஜி தான் உங்களுக்கு வந்து இரக்கமாக மாறுது. நீங்கள் சண்டை போட்டுட்டீங்க அப்படின்னா அந்த there will be no possibility for compassion. அடுத்து வந்து உங்களுக்கு அந்த எனர்ஜி டிரான்ஸ்ஃபார்மாக மாறலை, இரக்கமாக மாறலை. உங்களுக்கு அந்த எனர்ஜியை நீங்கள் செலவு பண்ணிட்டீங்க. ஸோ இஃப் யூ சக்சீட் இன் ஃபைட்டிங், இன் சப்ரஸிங், யூ வில் பி அ டெட் மேன். அப்போ என்ன ஆகுதுன்னா, நீங்கள் ஃபைட் பண்ணுறதுல வின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களை நீங்களே சப்ரஸ் பண்ணிக்கிட்டீங்க. அப்போ நீங்கள் உங்களுக்கு என்ன ரீசன்? யூ வில் பி அ டெட் மேன். நீங்கள் ஒரு இறந்த மனிதனுக்கு நிகராக மாறுறீங்க. தேர் வில் பி நோ ஆங்கர் பிகாஸ் யூ ஹாவ் சப்ரஸ்ட் இட். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஆங்கர் வருது பார்த்தீங்களா, தேர் வில் பி நோ, அதுக்கப்புறம் உங்களுக்கு கோப உணர்வு போயிடும். ஏன்னா நீங்கள் அதை வந்து சப்ரஸ் பண்ணிட்டீங்க, அழிச்சிட்டிங்க. இதை தான் வந்து விவேகானந்தர் வந்து சொல்லுவார், நீங்கள் உங்களோட அடி ஆழத்து கோபத்தை வந்து நீங்கள் அடக்கி வைக்கும்போது அது ஒரு தெய்வீக ஆற்றலாக மாறும். நீங்கள் வெளிப்படுத்திட்டீங்கன்னா அப்படின்னா அது ஒரு எவில் மாதிரி ஒரு பேய்த்தன்மையுடைய குணங்களாக வெளிப்படுத்தும். அப்படின்னு சொல்லுவார் அவர். தேர் வில் பி நோ கம்பேஷன் எய்தர். அப்போ உங்களுக்கு அந்த இரக்க உணர்வுன்றது முடிஞ்சு போச்சு. இல்லை, பிகாஸ் ஒன்லி ஆங்கர் கேன் பி டிரான்ஸ்ஃபார்ம்டு இன்டு. ஏன்னா நீங்கள் கோவப்படும்போது அந்த எனர்ஜி மட்டும்தான், கோவப்படுற எனர்ஜி மட்டும்தான் உங்களுக்கு வந்து இரக்கமாகவே மாறுது. அப்போ நீங்கள் கோபத்தை ஃபுல்லாக வெளிக்காமிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் இரக்கமுள்ள ஒரு மனிதராகவே இருக்கவே முடியாது. இஃப் யூ சக்சீட் இன் யுவர் சப்ரஷன் விச் இஸ் இம்பாசிபிள், தென் தேர் வில் பி நோ செக்ஸ் பட் நோ லவ் எய்தர். இப்படி ஒவ்வொரு விஷயத்தையுமே நீங்கள் சப்ரஸ் பண்ணுறதில் மாஸ்டர் ஆகிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. வெக்ட்ரி, சக்சீடு, அந்த சப்ரஸ் மீனிங்னா என்னதுன்னா, சப்ரஸ் கரெக்டான மீனிங் அடக்குதல், சப்ரஷன், கன்சீல், டிஸப்பியர், சப்ரஷன், அதாவது அடக்கிறது. நீங்கள் வந்து இந்த அடக்கிறதுல வந்து அடக்கி ஆள்றதில், உங்கள் உணர்வுகளை அடக்கி ஆள்றதில் நீங்கள் வெற்றியுள்ள மனிதர்களாக மாறிட்டீங்க அப்படின்னா, விச் இஸ் இம்பாசிபிள், தென் தெர் வில் பி, அப்போ வந்து உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, தெர் வில் பி நோ செக்ஸ். உங்களுக்கு காம உணர்வே அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. பட் நோ லவ் எய்தர், அதோட காதலும் முடிஞ்சிருச்சு. உங்கள் லைஃப்பில் இந்த உணர்வுகள் ஃபுல்லாத்தையும் அடக்கி ஆண்டுட்டீங்க அப்படின்னா அதில் நீங்கள் வெற்றி அடைந்த மனிதர் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு செக்ஸும் கிடையாது, அன்பும் கிடையாது. பிகாஸ் வித் செக்ஸ் டெட் தேர் இஸ் நோ எனர்ஜி. உங்களோட அந்த காம உணர்வு அழிஞ்சிருச்சு, இறந்து போச்சு அப்படின்னா உங்களுக்கு எந்தவித எனர்ஜியுமே கிடையாது. டு க்ரோ இன்டு லவ், நீங்கள் அன்பு செய்கிறதுக்கு எந்த ஒரு சக்தியுமே உருவாகாது. ஏன்னா இந்த செக்ஸுன்ற எனர்ஜி தான் உங்களோட அன்புனா நம்ம வந்து லவ் அப்படின்னா என்ன சொல்கிறதுன்னா, ஒரு ஆண் பெண் அப்படி மட்டும் கிடையாது. நீங்கள் உங்கள் அப்பா அம்மாட்ட அன்பாக இருக்கீங்க, பீப்புள்கிட்ட அன்பாக இருக்கீங்க, உங்களோட சுற்றுப்புறம், குழந்தைகள், நீங்கள் ரசிக்கிற தன்மை, ஒரு இயற்கையை ரசிக்கிற தன்மை, ஒரு உணவை ரசிக்கிற தன்மை, உங்களோட தூக்கத்தை ரசிக்கிற தன்மை. லவ்னா அது எப்படி சொல்கிறது, வெறும் செக்ஸு அப்படியே ஒரு ஆள்கிட்ட ஒரு மனிதர்கிட்ட அந்த இது மட்டும் கிடையாது. நீங்கள் செய்கிற செயல் எல்லாத்துலேயுமே அந்த அன்புக்குரிய செயல்களாக வாய்ப்பே இல்லாது. எப்போ நீங்கள் உங்கள் உணர்ச்சிகள்லாம் அடக்கி வச்சுக்கிட்டே உங்களுக்குள்ளே அடக்கி வச்சுக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு அந்த மாதிரி தான் நீங்கள் மாறுவீங்க. ஏன்னா உங்கள் சென்டரே, ஏன்னா நீங்கள் அதில் வெற்றி அடைஞ்சிட்டீங்க. அடக்கிறதுல வந்து அடக்கி ஆள்றதுல வந்து நீங்கள் ஒரு சிறந்த மனிதர் ஆகிட்டீங்க. ஸோ இதுதான் யோகாவில் நடக்குது. யோகாவில் என்ன பண்ணுறாங்க, எல்லா பேருமே அந்த அடக்கி இதில் அவங்க வெற்றி அடைஞ்சிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு லவ்ன்றதே இருக்காது. அவங்க வந்து சீக்கிரம் கோபப்படைவாங்க, மற்றவங்கள்ட்ட அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்காது. அவங்க வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் டிஸார்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. சைக்காட்ரிக் ப்ராப்ளமில் வந்து ஒருத்தவங்ககிட்ட நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போகவே முடியாது. அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லைன்னா என்ன, உங்களுக்கும் பிடிக்கவே பிடிக்காது. நீங்கள் வந்து தனிமையாக தான் ஃபீல் பண்ணுற மாதிரி தான் இருப்பீங்க. எல்லா பேர்த்து கூடயுமே நீங்கள் மிங்கிளாக முடியாது. ஆனால் தந்திராவில் எப்படின்னா
நீங்கள் எங்கெல்லாம் போக முடியாதோ எல்லா இடத்துக்கும் உள்ளே போக முடியும். ஏன்னா உங்களுக்கு அந்த லவ் இருக்குது. அந்த லவ் வளர வளர இப்போ நீங்கள் அன்னை தெரசா எடுத்துக்கோங்க, அவங்களாம் அப்படி தான். லவ் வளர வளர உங்களை எல்லாத்தையுமே நீங்கள் அக்செப்ட் பண்ண முடியும். யாரெல்லாம் அந்த கட்டுப்படுத்துகிறாங்களோ தான் உணர்வுகளை அவங்க தன்னைத்தானே சப்ரஷன் பண்ணிக்கிடுவாங்க. அது நீங்கள் யார்கிட்டையுமே மிங்கிளாக முடியாதபடி உங்களை தடுத்துக்கிட்டே இருக்கும். பிகாஸ் ஸோ யூ வில் பி வித்தவுட் செக்ஸ், பட் யூ வில் பி ஆல்சோ வித்தவுட் லவ். வித்தவுட் செக்ஸ்னால் என்ன? நீங்கள் அதாவது மறுபடியும் என்ன சொல்கிறேன்னா, இந்த செக்ஸுன்றது இங்கே நீங்கள் எனர்ஜியாக தான் எடுத்துக்கிறணும். அந்த உணர்வு உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா என்ன ஆகும்னா, உடல், அதாவது செக்ஸ்னால் என்ன, 2 பேர் செய்கிற பால் உறவு மட்டும் கிடையாது. செக்ஸுன்றது அது எனர்ஜி, ஒரு சக்தி. அந்த எனர்ஜி உங்களுக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் யூ வில் பி ஆல்சோ வித்தவுட் லவ். வித்தவுட் செக்ஸ், வித்தவுட் லவ். ஸோ உங்களுக்கு அந்த கரண்ட்டே இல்லைன்னா எப்படி லைட் எரியும்? அது மாதிரி தான். எப்படி மிக்சி ஓடும், எப்படி டீ ஓடும், அந்த செக்ஸு தான், அந்த எனர்ஜி தான் உங்களுக்கு ஆதாரமான எனர்ஜி. அதை நீங்கள் எப்பயுமே விட்டுறவே கூடாது. ஆனால் அதை அடக்கிடக்கூடாது. இப்படி வருது அப்படின்றத நீங்கள் அடக்காமல் அதை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும். எப்படி ஆங்கர் இறக்கமாக டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுதோ அதே மாதிரி செக்ஸ் லவ்வாக டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும். ஓகேவா? அந்த எனர்ஜி அந்த அந்த எனர்ஜி லவ்வாக அது எல்லா பேர்த்திட்டையுமே மாறும். நீங்கள் பழகிற குழந்தைகள்கிட்ட நீங்கள் ரொம்ப உங்களுக்கு அதிக இந்த ஆற்றல் இருந்துச்சு அப்படின்னா, இந்த செக்ஸுன்றது அது அந்த இயற்கை படைப்பு சக்தியின் உந்து சக்தி. அந்த சக்தி உங்களுக்கு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ரொம்ப எந்துவாக இருப்பீங்க, ரொம்ப ஆர்வமாக இருப்பீங்க. உங்களுக்கு எல்லாமே லைக் பண்ணுற மாதிரி, விரும்புகிற மாதிரி நடக்கும். எதையுமே என்ஜாய் பண்ணுவீங்க. பட் அண்ட் தென் த ஹோல் பாயிண்ட் இஸ் மிஸ்டு. நீங்கள் அந்த உணர்வை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே நீங்கள் மொத்த பாயிண்ட்டையுமே, இந்த ஹோல் பாயிண்ட்டையுமே மிஸ் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். பிகாஸ் வித்தவுட் லவ் தேர் இஸ் நோ டிவைன்னஸ். அதான் சொல்கிறாங்க, வித்தவுட் லவ் அந்த வித்தவுட் லவ் உங்களுக்கு அந்த அன்பு இல்லைன்னா என்ன, அதில் கடவுள் தன்மையே இல்லை. கடவுள் தன்மை தான் டிவைன்னஸ். ஸோ நோ பியூரிட்டி, நோ டிவைனிட்டி. ஆனால் அதோட ஆழ்மனம் எங்கே சீடில் இருக்குது? செக்ஸ். அது ஒரு எனர்ஜி. அந்த எனர்ஜியை நீங்கள் எப்படி பெருக்கணும் அப்படின்றது தான் நீங்கள் கற்றுக்கறணும். அது இல்லை அப்படின்னா உங்களுக்கு கடவுளும் கிடையாது. அண்ட் வித்தவுட் லவ் தேர் இஸ் நோ லிபரேஷன், வித்தவுட் லவ் தேர் இஸ் நோ ஃப்ரீடம். அப்போ என்ன ஆகும்னா, இந்த லிபரேஷன் சொல்கிறாங்களே, நீங்கள் ஃப்ரீடம், உங்களுக்கு சுதந்திரம் கிடையாது. நீங்கள் லவ் இல்லை அப்படின்னாலே நீங்கள் ஃப்ரீடம் அனுபவிக்க முடியாது. சுதந்திரத்தன்மையை அனுமதிக்க முடியாது. எல்லாத்துலேயும் ஒரு கட்டுப்பாடு இருக்கும். உங்களை நீங்களே அந்த லிபரேஷன்லாம் உங்களுக்கே நீங்கள் கொடுத்துக்கவே முடியாது. ஒரு ஃப்ரீயாக இருக்க முடியாது. மனதளவில், உடல் அளவில், எதுலேயுமே உங்களால் ஃப்ரீயாகவே இருக்க முடியாது. சந்திரா சேஸ் தி சேம் எனர்ஜிஸ் ஆர் டு பி டிரான்ஸ்ஃபார்ம்டு. தி சேம் எனர்ஜி, அதே எனர்ஜி தான் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது. இட் கேன் பி செட் இன் த வே. இஃப் யூ ஆர் அகென்ஸ்ட் த வேர்ல்ட் தென் தெர் இஸ் நோ நிர்வாணா. நீங்கள் எப்படி இந்த வேர்ல்டுக்கு அகென்ஸ்டாக நீங்கள் மாறுறீங்களோ அப்போ உங்ககிட்ட அந்த நிர்வாணம்னா ஒன்றும் இல்லாத தன்மை. அந்த தன்மைக்கு பிகாஸ் திஸ் வேர்ல்ட் வர முடியாது. திஸ் வேர்ல்ட் இட் செல்ஃப் இட்ஸ் டு பி டிரான்ஸ்ஃபார்ம்டு இன்டு நிர்வாணா. தென் யூ ஆர் அகென்ஸ்ட் த பேசிக் எனர்ஜிஸ் விச் ஆர் த சோர்ஸ். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நீங்கள் உங்களோட பேசிக் எனர்ஜிஸ் அதுக்கு அகென்ஸ்டாகவே, எதிராகவே, அதாவது இந்த இயற்கையின் ஆதார சக்தியோட பேசிக் எனர்ஜி தான் அந்த லவ், செக்ஸ். அதிலிருந்தே நீங்கள் அதுக்கு எதிராகவே நீங்கள் மாறுறீங்க. ஸோ தந்திரா அல்கமி சேஸ் டோன்ட் ஃபைட். ஸோ தந்திரா ரசவாதம் என்ன சொல்லுதுன்னா, சண்டை போடாத. ஃபஸ்ட்டு கூட சண்டை போடாத. உன்னோட உணர்வுகளுக்கு மதிப்பளி. ஓகேவா? அந்த உணர்வோடு நீ என்ஜாய் பண்ணு. பி ஃப்ரெண்ட்லி. அதோட நட்பு ரீதியாக இரு. பசிக்குதா? நல்லா சுவையான உணவை சாப்பிடு. நீ சுவையான உணவை சாப்பிட்டோன்னே உனக்கு அந்த ஆசை உனக்கு போயிடும். 24 மணி நேரமும் நீ சாப்பிட்டுக்கிட்டேலாம் இருக்க போகிறதில்ல.
ஓகேவா? உனக்கு பிடிச்ச உணவு இருக்குது அப்படின்னா ஆரம்பத்தில் நம்ம எல்லா பேரும் செய்யக்கூடியது வந்து சாப்பாடு. டேஸ்ட்டாக சாப்பிட ஆனால் யோகா என்ன சொல்லுது, இப்படி தான் சாப்பிட்ணும். இப்போ வந்து மகாத்மா காந்தியவே எடுத்துக்கிறோமே, அவர் என்ன பண்ணார், வெறும் வந்து ஆட்டுப்பால் அந்த நிலக்கடலை தான் சாப்பிட்டாரு. அது ஏன் அப்படின்னா, அந்த மாதிரி அவர் படிச்சிருக்கிறாரு. அவர் பிறந்ததுலேருந்து அப்படி கிடையாது. இப்படி இருந்தால் நீங்கள் வந்து கடவுளை அடையலாம் அப்படின்னு உணவை கட்டுப்படுத்தி வேற ஒன்றும் இல்லை. விவேகானந்தரே எடுத்துக்கிட்டோம்னாலும் அவரும் வந்து எப்படின்னா, உணவு வந்து அவருக்கு எப்போ கிடைக்குதோ தானாக வரணும், அவர் தேடி வரணும். அப்போ தான் அந்த கடவுள் நம்மளுக்கு உணவை கொடுத்துருந்தா தான் நம்ம சாப்பிடணும், கிடைக்கிறத சாப்பிடுவார். ஓகேவா? இப்போ இங்கே என்ன ஆகுதுன்னா, இதே இது வந்து அவர் தந்திராப்படி அவர் துறவற வாழ்க்கையை மேற்கொண்டு இருந்தாருன்னா என்ன பண்ணியிருப்பார், தான் உடலை வந்து உணவை வந்து நல்ல இன்னும் ஒரு 100 வருஷம் வாழ்ந்திருப்பார். 30 வயசு 35 வயசுலேயே இறந்ததுக்கு காரணம் அந்த குடல் புற்றுநோய் வந்து தான் இறந்தார். அதே மாதிரி தான் ராமகிருஷ்ணர், அவரும் அப்படி தான். அவங்க என்னென்னா உடலை வந்து இப்படி வெறுத்து தள்ளி அதோட தேவைகளை பூர்த்தி பண்ணாமல் இருக்கு. இன்னும் அவங்க தந்திரா முறைப்படி இருந்தாங்கன்னா இன்னும் 100 வருஷம் 200 வருஷம் வாழ்ந்துருந்தாங்க அப்படின்னா இன்னும் இந்த உலகுக்குரிய நிறையா விஷயங்களை அவங்களால செஞ்சுருக்க முடியும். ஓகேவா? ஸோ வந்து தந்திரா இஸ் வெரி இம்பார்ட்டண்ட்டு. இதுக்கு முன்னாடி வந்து எல்லா புக்ஸ்லேயும் வந்து உடலுக்கு எதிராக தான். இன்னும் வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது, அது போக போக பார்க்கலாம். ஸோ தந்திரா அல்கெமி சேஸ் டோன்ட் ஃபைட், பி ஃப்ரெண்ட்லி வித் ஆல் தி எனர்ஜிஸ் தட் ஆர் கிவன் டு யூ. ஸோ நீங்கள் வந்து உங்கள் உடல் எடுத்திருக்கீங்க, இந்த உடலில் என்னென்ன எனர்ஜி உங்களுக்கு இருக்கோ, உணர்றதுக்கு நீங்கள் விரும்புகிறீங்களோ அதை ஃபுல்லாக நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து அவேர்னஸோட, முழு மனதோட, அக்செப்டன்ஸோட என்ஜாய் பண்ணி நீங்கள் அனுபவிச்சிட்டிங்கனாலே இதுதான் தந்திரா. தூங்குறீங்களா? நல்லா ஃப்ரீயாக எவ்வளவு சுகமாக தூங்க முடியுமோ தூங்குங்க. சாப்பிட்றீங்களா? நல்லா அமைதியாக நல்லா கிரைண்ட் பண்ணி டேஸ்ட்டை வந்து நல்லா உணர்ந்து சாப்பிடுங்க. இது மாதிரி தான் எல்லா உணர்வுகளும். ஓகேவா? நீங்கள் ஃபஸ்ட்டு உணர்வுகளை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு லைஃப்பை லீட் பண்ணிங்கனாலே, இப்போ நீங்கள் வந்து காலைல எழுந்திரிக்கிறீங்க, குளிக்கிறீங்களா, நல்லா என்ஜாய் பண்ணி பண்ணுங்கள். அதையுமே என்ஜாய் பண்ணி நல்லா பண்ணினீங்கன்னா எல்லாத்தையுமே நான் சொல்ல வரேன், எல்லாமே நீங்கள் உணர்வுபூர்வமாக பண்ணும்போது உங்களோட லைஃப் வந்து சேஞ்ச் ஆகும், ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகும். அப்போ தான் நீங்கள் ஒரு புது உலகத்துக்குள்ளேயே நீங்கள் இவ்வளோ நாள் வாழ்ந்த உலகத்துக்கும் இனிமேல் வாழப்போகிற உலகத்துக்கும் ஓப்பன் பண்ணுறீங்கன்னே அர்த்தம். நீங்கள் இப்படி தந்திரா முறைப்படி நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன தோணும்னா, என்த்துவாக இருப்பீங்க. எல்லாத்துலேயுமே ஒரு ஆர்வமாக இருக்கும், எதுலேயுமே சோர்வடைய மாட்டீங்க. சின்ன சின்ன விஷயங்களும் உங்களுக்கு வந்து ஒரு பூரிப்பை ஏற்படுத்தும். உங்களோட செயல்கள் எல்லாமே நல்ல ஒரு தெய்வீகத்தன்மையாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் மாறும்போது மற்றவங்களுக்கு வந்து, ஏன்னா நீங்கள் மற்ற எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா, ஃப்ரெண்ட்லி முறையில் போகிறீங்க. ஸோ வந்து உங்களுக்கு வந்து லைஃப்பை லீட் பண்ணுறது மற்றவங்களுக்கு ரொம்ப அது உதவிகரமாகவும் இருக்கும். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.